ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று ஈழத்தில் நிறைய பாடகர் எல்லாம் தெரிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது தமிழ் நிறைய பாடல்களை ஏன்னு சொன்னால் எங்கள் ஈழ மக்கள் ஈழத்தில் நிறைய பேர் பாடக்கூடிய டேலண்ட் இருக்கின்றது. எல்லா கலைகளும் இருக்கின்றது, எல்லா கலைகளும் இருக்கின்றது. அதன் காரணத்தான் இன்றைக்கு நிறைய பேர் இந்திரஜித், அசானி, கில்மிசா என்று சொல்லி பலர் பேர் இன்றைக்கு உருவாகி கொண்டு வரார்கள். நிறைய கலைஞர்கள் எல்லாம் இன்று தென்னிந்தியாவுக்கு போய் அங்கே இப்போது நிறைய பேர் இருக்கின்றார்கள். சொல்ல வேண்டுமென்றாலும் ஸ்ரீயா, மற்றது தரிசன் என்று சொல்லி நிறைய பேர் எல்லாம் இப்போ போய்கொண்டிருக்கின்றார்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கண்டு கொண்டிருக்கின்றார்கள். நல்ல நல்ல பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதே கணக்கு ஈழத்தில் இன்றைக்கு கன மேடைகளை கண்ட சபேசன் அம்பாறை மாவட்டத்தை திருக்கோயில் என்கின்ற இடத்தை பிறப்பிடமாக கொண்டவர். ஆனால் கிழக்கு மாகாணத்தை பிறப்பிடமாக கொண்டவர். அப்படி கொத்த ஒருத்தர் இன்று பல மேடைகளை கண்டவர், பல மேடைகளில் அவார்டுகள் எல்லாம் வாங்கினவர். அப்படி நிறைய கில்மிசாவோடு எல்லாம் பாடல்கள் பாடினவர்கள். இப்படி சாரங்கா குழுவுடன் நிறைய பாடல்கள் எல்லாம் பாடினவர். அப்படிப்பட்ட ஒரு பாடகர் இன்று சீத்தமிழில் செலக்ட் ஆகிக்கிறார். அதுவும் எதிர்பாரான விதமாக போய் அவர் செலக்ட் ஆகிக்கிறார். அதே கட்டத்தில் எங்கெண்ட மக்கள் சில பேர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இவ்வளவு தான் ஒரு முன்னேற்றமாக முன்னேறி கொண்டு போனாலும் அவர்களை தாழ்த்தி பேசுவது, குறை சொல்லி பேசுவது, அவர்களை மட்டம் தட்டி பேசுவது, அதுதான் எங்களுடைய மக்களுடைய குணமாக இருக்கின்றது. சில மக்களுடைய குணமாக இருக்கின்றது. அந்த அவமானங்களை மேடையில் தாங்கி இருக்கின்ற அதோட வெறுப்பாகவும் தன்னுடைய வாழ்க்கை வெறுப்பாகவும் போய்கொண்டிருந்த காலகட்டங்களில் ஜீ தமிழுக்கு விடாமல் அவர் முயற்சி செய்து கொண்டிருந்திருக்கிறார். தனக்கு இந்த இடம் வேணும் என்று சொல்லி அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். கூடின பேர் இப்போ நிறைய பேர் இப்போ வீடன் எல்லாம் சரியான கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தது. வீடனை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். வீடன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவர் என்று சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதே கணக்கு சபேசனும் சரியான ஒரு வறுமைப்பட்ட இடத்துல இருந்துதான் வந்தது. அதே கட்டத்தில் பட்டப்படிப்பு முடித்து அதே கட்டத்தில் என்னென்றால் அதே கட்டத்தில் பாடல்களையும் பாடல்களையும் படித்து என்னென்னு சொன்னால் கர்நாடக மியூசிக் அவர் படித்து அதிலேயும் ஒரு பட்டப்படிப்பு பாஸ் பண்ணி அப்படி இருக்கிற சபேசன் தான் இன்றைக்கு சீத்தமிழுக்கு வந்திருக்கின்றார், செலக்ட் ஆகிட்டு இருக்க. ஆனால் என்னென்னு சொல்லிச்சுன்னா சபேசன் எவ்வளோ கஷ்டப்பட்ட வேணா சீசன் 4க்கு வந்தவர். சீசன் 4க்கு அவருக்கு கிடைக்கவில்லை. அதே கட்டத்தில் இப்போ என்னென்னா சீசன் 5க்கு வந்திருக்கிறார். சீசன் 5க்குள்ள அவர் அந்த மேடையை தொட்டு அழுகைக்க எல்லா மக்களுக்கும் அப்படியே கண் கலங்கி போய்விட்டது. ஏன்னு சொன்னால் அவர் பயங்கர கஷ்டங்களை பட்டவராம், அவமானங்களை பட்டவராம். அவமானங்கள் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பட்டதாரி 5 வருஷமாக சும்மா இருந்தால் ஒவ்வொருவரும் ஒரு கேள்வி கேட்பார்கள். நீ என்ன வேலை செய்கிற, என்ன செய்து கொண்டிருக்கின்ற, உனக்கு கல்யாணம் இல்லை அப்படி என்று கேள்வியில் எல்லாம் மக்கள் கேட்பார்கள். அந்த அவமானங்கள் எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டிருந்தது தான் சபேசன். ஏன்னா ஈழத்தில் இப்போ நிறைய பேர் கில்மிசா, அசானி, இந்திரஜித் என்று சொல்லி நிறைய பேர் தென்னிந்தியாவுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் தென்னிந்தியாவுக்கு அங்கே இவர்கள் எல்லாம் பாடல்கள் பாடினால்தான் இவர்கள் ஒரு இடத்துக்கு ஒரு உச்சத்துக்கு போகலாம். ஏனென்றால் உச்சத்தை தொடலாம். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் தான் அந்த அங்கீகாரம் இருக்கின்றது. ஒரு கலைஞனுக்கு ஒரு கலைஞனை தூக்கி வைக்கணும் என்று சொன்னால் சூப்பர் சிங்கர், அடுத்தது சீத்தமிழ் அப்படியான போன்ற இடங்களுக்கு இவர்கள் வந்தால்தான் இவர்களை ஒரு இடத்துல இவர்களை ஒரு பெரிய ஒரு தகுதியுடையவர்கள், பாடல்கள் பாடக்கூடியவர்கள் என்று சொல்லி எவ்வளவு மேடைகள் ஏறி இருக்கிற ஈழத்தில் சாரங்காம இன்னிசை கச்சேரிகள் எல்லாம் நிறைய ஏறி இருக்கிற, நிறைய பாடல்கள் பாடிக்கிற, நிறைய அவார்டுகள் வாங்கிக்கிற.
பல்கலைக்கழகத்திலேயே இவர் வந்து பாடல்கள் எல்லாம் பாடி இருக்கின்றார். ஏன்னு சொன்னால் அங்கே நடைபெறுகின்ற ஒவ்வொரு விழாக்கள்லையும் இவர் பாடல்கள் எல்லாம் பாடி இருக்கின்றார். நிறைய ஜோடி சேர்ந்து பாடி இருக்கிறார். இப்படி நிறைய பாடல்கள் எல்லாம் பாடி இருக்கிறார். ஆனால் இவருக்கென்ற ஒரு தகுதி தேவை. என்னன்னு சொன்னால் இவருக்கென்ற ஒரு முத்திரை குத்தோணும். இவர் வந்து ஒரு பாடகர் என்று சொல்லி குத்தோணும் என்று சொன்னால் இது வந்து எங்கே என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சூப்பர் சிங்கர் அல்ல ஜீத் தமிழ் போன்ற டிவி ஷோக்களில் இவர்கள் எல்லாம் வந்துச்சினம் என்று சொன்னால் இவர்கள் வந்து உலகத் தமிழ் மக்களுக்கு தெரியும். அத்தோடு வந்து உலக மக்கள் வந்து கூடுதலாக பார்ப்பார்களா, இப்படி ஒரு தரா இப்படி ஒரு சிங்கரா என்று சொல்லி எல்லாம் பார்க்கும்போது கூட இவர்களுக்கு வந்து கூட வாய்ப்புகள் கிடைக்கும், பட வாய்ப்புகள் கிடைக்கும், சந்தோஷமாக தங்களுடைய லைஃப்பை கொண்டு போகலாம் என்று சொல்லி இவர்கள் அந்த கனவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஒரு வாழ்க்கை தங்களுக்கு வேணுமென்று நிறைய எதிர்பார்த்து கொண்டிருந்த சபேசனுக்கு தோல்விகளாகத்தான் இருந்தது. நிறைய தோல்வியாகத்தான் இருந்ததுடைய சக்ஸஸாக உண்டு. தான் ஒரு அன்லக்கி பர்சன் என்று சொல்லி அங்கே மேடையிலேயே சொல்லி கொண்டிருந்தேன். தனக்கு தான் ஒரு அன்லக்கி பர்சன், நான் ஒரு ஒன்றுக்கும் உதவாதன் நான் என்று சொல்லி நிறைய பேர் அப்படி சொல்லுகின்றார்கள் என்று சொல்லி கவலைப்பட்டு அழுது கொண்டிருந்தார். எங்களுக்கும் தாங்கி இல்லாமல் போயிட்டு அவ்வளவு நாங்கள் எல்லாம் கண் கலங்கி விட்டோம். பார்த்த உடனே நான் கண் கலங்கி விட்டேன். ஏனென்றால் அவ்வளோ பண்பும் மரியாதையும் எல்லாமே சபேசனிடம் இருந்தது. நன்றி, வணக்கம்.